அலகு 10. இணையற்ற பெண்டாஹாரா துன்பேராக். நீங்கள் கற்கப் போவது என்ன? துன்பேராக்கின் வாழ்க்கை வரலாற்றை அறிதல். மலாக்காவின் பெண்டாஹாரா என்னும் முறையில் துன்பேராக்கின் பங்கை பகிர்தல். துன்பேராக்கின் அறிவாற்றலை விவரித்தல். துன்பேராக்கின் வாழ்க்கை வரலாறு. பெண்டாஹாரா துன்பேராக் மலாக்கா மன்னராட்சியில் முக்கிய தலைவராவார். அவர் பெருந்தலைவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். துன்பேராக் மலாக்காவின் பெண்டாஹாராவாக நியமிக்கப்படுவதற்கு முன் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். அவரின் தந்தையாரும் பெண்டாஹாராவாக இருந்தவர். துன்பேராக்கின் வாழ்க்கை வரலாறு. கிளான் பெங்குழுவாக இருந்தபோது சயாமிய தாக்குதலை எதிர்கொள்ள கிளான் மக்களை மலாகாவிற்கு அழைத்துச் சென்றார். அவர்களுள் படைவீரர்களும் அவர்களது குடும்பத்தாரும் அடங்கியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபகம் போராடும் உத்வேகத்தை மேலோங்கச் செய்தது. துன்பேராக் உண்மையிலேயே அறிவாற்றல் நிறைந்தவர். துன்பேராக்கின் அறிவாற்றலை கண்ட சுல்தான் முசஃபர் ஷா அவரை மலாகாவின் பெண்டாஹாராவாக நியமித்தார். அவருக்கு பெண்டாகாரா படுகா ராஜா என்னும் பட்டத்தையும் வழங்கினார். அவர் சுல்தான் முசஃபர் ஷா, சுல்தான் மன்சூர் ஷா, சுல்தான் அலாவுத்தீன் ரியாயாத் ஷா, சுல்தான் மாமூட் ஷா ஆகிய 4 சுல்தான்களுக்கும் பெண்டாஹாராவாக பணியாற்றினார். துன்பேராக் சுல்தான் மாமூட் ஷா காலத்தில் காலமானார். சுல்தான் மாமூட் ஷா நடுநிலையான ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை துன்பேராக் உயிலாக எழுதி வைத்தார். நாம் துன்பேராக்கை முன்மாதிரியாகக் கொண்டு அவரின் சேவையை போற்ற வேண்டும். துன்பேராக்கின் பொறுப்புகள். துன்பேராக் பண்டஹாராவாக பொறுப்பேற்றிருந்த காலத்தை மலாக்கா மாநில மன்னராட்சியின் பொற்காலம் எனலாம். அவர் தலைமை பெருந்தலைவர், சுல்தானின் ஆலோசகர், தலைமை தூதர், படைத்தளபதியாகிய பொறுப்புகளையும் வகித்ததார். தலைமை பெருந்தலைவர் சுல்தான் நோயுற்ற வேளையிலும் வெளிநாடு செல்லும் வேளையிலும் அவரின் பணியை மேற்கொள்ளுதல். சுல்தானின் கட்டளைக்கேற்ப நிர்வாக பணியை செய்தல். மலாக்காவில் சட்டத்திட்டங்கள் முறையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்தல். 2. சுல்தானின் ஆலோசகர். அரசியலில் சுல்தானுக்கு ஆலோசனை கூறுதல். இஸ்லாமிய நெறிப்படி அரசியல் புரிய சுல்தானுக்கு ஆலோசனை வழங்குதல். 3. தலைமை தூதர். சீனா, சயாம் போன்ற பிற அரசுகளுடனான அரச-திற உறவை செயல்படுத்துதல். பாசாய், சீனா ஆகிய நாடுகளிலிருந்து வரும் தூதர்களை வரவேற்றல். சயாமிற்கு நட்புறவு பணிக்குழுவை அனுப்புதல். 4. படைத்தளபதி. துன்பேராக்கு மலாக்கா மலாயு மன்னராட்சி பேரரசை விரிவாக்க சுல்தான் மன்சூர் ஷாவிற்கு உதவினார். துன்பேராக்கு சயாமின் கட்டுப்பாட்டிலிருந்த பகாங்கை தோற்கடித்தார். துன்பேராக்கு உள்நாட்டுப் போரை எதிர்நோக்கிய பகாங் சுல்தானுக்கு உதவினார். துன்பேராக்கின் அறிவாற்றல் மலாக்கா மலாய் மன்னராட்சியை சிறப்படைய செய்தது. அவரது அறிவாற்றலை நிர்வாகத்துறை, தற்காப்பு, அரச தந்திர உறவு, இஸ்லாமிய சமயத்தின் விரிவாக்கம் ஆகியவற்றோடு மலாக்கா மலாய் மன்னராட்சியை தற்காப்பிலும் காண முடிகிறது. 1. நிர்வாகம். துன்பேராக்கின் மலாக்காவின் நிர்வாகத்தில் சுல்தானுக்கும் பெருந்தலைவர்களுக்கும் இடையில் அணுக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தினார். இதன் வழி மலாக்கா பேரரசு தன் ஆதிக்கத்தை மலாயாவிலும் சுமத்ராவின் கிழக்கு கரையிலும் ரியாவ் லிங்கா தீவு கூட்டத்திலும் விரிவடைய செய்தது. 2. தற்காப்பு. துன்பேராக் கடற்கரை நெடுமுழுவதும் காண்டா மரங்களில் தீப்பந்தங்களை ஏற்றி வைக்க பணித்தார். இது கடலோரப் பகுதியின் நெடுமுழுவதும் ஏராளமான மலாக்கா படை வீரர்கள் தயார் நிலையில் இருப்பது போன்ற தோற்றத்தை அளித்தது. இதைக் கண்ட சயாமிய படையினர் மலாக்காவை தாக்கும் எண்ணத்தை கைவிட்டனர். 3. அரசதந்திர உறவு. துன்பேராக் அந்நிய அச்சுறுத்தலிலிருந்து மலாக்காவை பாதுகாத்து அமைதியை நிலைநிறுத்தினார். மேலும் சயாமிய அரசருடன் நட்புறவை வளர்க்கும் நோக்கில் கடிதம் ஒன்றையும் எழுதினார். சயாமிய அரசர் துன்பேராக்கின் விருப்பத்தை நன்முறையில் வரவேற்றார். 4. இஸ்லாமிய சமயம். துன்பேராக் இஸ்லாமிய நெறிகளை உறுதியாக கடைபிடித்த பெருந்தலைவராவார். துன்பேராக் மலாக்காவிற்கு சமய போதகர்களின் வருகையை ஊக்குவித்தார்.
இஸ்லாமிய நெறிகளுக்கேற்ப அரசை வழிநடத்த சுல்தானுக்கு ஆலோசனையும் கூறினார். 5. மலாக்கா மலாய் மன்னராட்சியை தற்காத்தல். துன்பேராக்கின் மகனான துன் பெசார் ராஜா முகமதினால் கொல்லப்பட்டான். தகவல் அறிந்த துன்பேராக் மலாக்கா மலாய் மன்னராட்சியை தற்காத்தார். அந்த சம்பவத்திற்காக பழிதீர்க்க எண்ணிய தமது ஆதரவாளர்களையும் தடுத்தார். சுல்தானுக்கு விசுவாசமாக இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். துன்பேராக்கின் அறிவாற்றலும் இச்சம்பவத்தில் வெளிப்பட்டது. பாடல். ஜேம்ஸ் டானூஸ் எனும் பாடலின் மெட்டிற்கேற்ப ஆக்கத்திறன் கொண்டு படைப்பு ஒன்றனை குழுவில் படைத்திடுக. மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி மாணவர்களே. நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.